ஹலோ கைஸ், 3D பிரிண்டிங் ஜர்னியில் இன்னைக்கு நாள் 21 இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் பண்றதுக்கு நம்ம எலார்கிடெக்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா டிங்கர்கேட் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்றோம். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம பேசிக்கான டிசைன்ஸ் எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் மூலியமா பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு அடுத்த அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர் போடுறதுக்கு நம்ம பிளெண்டர் யூஸ் பண்றோம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் பிளெண்டர் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் நம்ம பேசிக்கான டிசைன்ஸ் யூஸ் பண்றதுக்கு நம்ம எப்படி டிங்கர்கேட் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டான மேபி மினியேச்சர்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டிசைன்ஸ் யூஸ் பண்றதுக்கு நம்ம இந்த பிளெண்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம். இதே மாதிரி நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா சாலிடாக்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ஃபியூஷன் 360 அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம எது வேணுமோ அதை நம்மளுடைய கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நம்ம 3D பிரிண்டிங்ல மாடலிங்காக யூஸ் பண்றோம். எப்படி நம்ம ஸ்லைசிங்க்கு கியூரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம் அப்படின்னு படிச்சிருந்தோமோ அதே மாதிரியே தான் இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நம்ம மாடலிங்க்கு யூஸ் பண்றோம். இதே மாதிரி நீங்க 3D பிரிண்டிங்கை பத்தி கண்டினியூவா லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க இந்த மாடலிங் சாஃப்ட்வேர்ஸோட லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல மாடல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.